الله الرحمن الرحيم. عن أم عمارة بنت كعب أن النبي صلى الله عليه وسلم دخل عليها فدعت له بطعام فقال لها كلي فقالت إني صائم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் வந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, வாகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதற்கு உம்மு அம்மாரா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹல அலைஹா, உம்மு அம்மாராவுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனோன்னே, அவங்க வீட்டுக்கு போனோன்னே ஃபதஅத் லஹு பிதஆமி, ரசூலுல்லாஹ்க்கு உணவு கொண்டு வர சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கு உம்மு அம்மாரா சாப்பாடு கொண்டு வர சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு உணவு வைக்கப்பட்டுச்சு. ஃபகால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபகால லஹா, உம்மு அம்மாராக்கு சொன்னாங்க, குலி, நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஃபகாலத்து, உம்மு அம்மாரா சொன்னாங்க, இன்னி சாயிமத்தும், நான் நோன்பு வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன சாயிம் இதா உகில இந்தஹு, ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லது ஒருவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அருகாமையில் நோன்பாளி இருந்தால் சல்லத் அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் நோன்பு வைத்தவருக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். ஹத்தா யஃபுருஹு, அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரையும். ஒரு சாப்பிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல நோன்பாளி இருக்கிறாங்க, அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரையும் மலக்குமார்கள் யாருக்காக வேண்டி துஆ செய்யறாங்க? நோன்பாளிக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, இவர் பசியாக இருக்கிறாரு, சாப்பாடை பார்த்தா சாப்பாடுடைய அந்த எண்ணங்கள் வரும், அந்த நோம்புடைய தாக்கம் குறையும். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மலக்குமார்கள் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை உங்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். அஹ்மது, திர்மிதி, இப்னு மாஜா, தாரமி போன்ற கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் உண்டு, புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். தஹல பிலால், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. பிலால் வரக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கதா யா பிலால், பிலால் நீங்களும் வாங்க, காலை சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பிலால், இன்னி சாயிமுன் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நஅகுலு ரஸகனா, நம்முடைய ரிஸ்கை நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். நஅகுலு ரஸகனா, நம்முடைய ரிஸ்கை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஃபضل رزق بلال في الجنة, فضل رزق بلال في الجنة, பிலாலுடைய சிறப்பான உணவு சொர்க்கத்தில் இருக்கு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலுடைய சிறப்பான உணவு சொர்க்கத்தில் இருக்கு. ஏனென்றால் நோன்பாளிகளுக்கு உண்டான பிரத்யேகமான நிலைகள் எல்லாம் அங்க இருக்கு சொர்க்கத்தில் இருப்பதில். என்ன, இந்த உணவு உண்ணாத உணவுகள் எல்லாம் எங்க இருக்கு? சொர்க்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அஷஅர்த யா பிலால், பிலாலே உங்களுக்கு தெரியுமா, இன்ன சாயிம், ஒரு நோன்பாளி, யுஸப்பிஹு இஸாமஹு,
அவர் சஹர் சாப்பிட்டு விட்டு அந்த எலும்புகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த எலும்புகள் எல்லாம் அந்த அந்த எலும்புகள் எல்லாம் அவருக்காக வேண்டி தஸ்பீஹ் செய்கின்றன. மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு உணவு உண்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நோன்பாளிய அருகாமையில் இருந்தார் என்றால் அந்த எலும்புகள் எல்லாம் எனப்படுது அவருக்காக வேண்டி தஸ்பீஹ் செய்கின்றன, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றன, மலக்குமார்கள் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, குத்து அன வஹப்ஸா, நானும் ஹப்ஸாவும் சாயிமத்தை ரெண்டு பேரும் நோன்பு வச்சிருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் நோன்பு வச்சிருந்தோம். எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு பிடித்தமான உணவு கொண்டு வரப்பட்டுச்சு. எங்களுக்கு பிடித்தமான உணவு எங்களுக்கு கொண்டு வரப்படுது. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஹப்ஸா நாயகி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா ஸாயிமத்தைன், நாங்க ரெண்டு பேரும் நோன்பு வச்சிருந்தோம் யா ரசூலல்லாஹ். ஃபஉரித லனா தஆமு இஸ்தஹீனாஹு, எங்களுக்கு பிரியமான உணவு எங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஃபஅகல்னா மின்ஹு, நாங்க நோன்பு வச்சிருந்த நிலையில நாங்க சாப்பிட்டுட்டோம். ஆல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யக்தியா யௌமன் ஆஹரன் மகானஹு, வேற ஒரு நாளையில இந்த நோன்பு வச்சிருக்கோமா, நீங்க விட்ட நோன்பை என்ன பண்ணுங்க, வேற ஒரு நாளையில நீங்க ரெண்டு பேரும் வச்சிருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட நோன்புக்கு பகரமாக இன்னொரு நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க என்று ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹதீஸ் திருமிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு